ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாலை பொழுது கடற்கரைக்கு அருகில் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஆனால் உங்களுக்கு தெரியும், இது நான் அடிக்கடி நியூஸில் இருக்கும்போதும் இப்போது நியூஸ்லேயும் அடிக்கடி அடிபடுற ஒரு இடம்தான் நுரைச்சோலை அனல் மின் நிலையம். இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சிது இந்த நுரைச்சோலை அனல் மின் நிலையத்துக்கு பக்கத்தில் வர்றதுக்கான புத்தளத்துலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள வரணும். நுரைச்சோலை அனல் மின் நிலையம் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இடம். மற்ற இங்கே இந்த சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த விண்மில் இருக்குது, காற்றாலை இருக்குது. அதுவும் இங்கே அழகிய கடற்கரை இருக்குது, நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க. காற்றாலைகளிலும் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. சினோக் என்ற கம்பெனி தான் இந்த காற்றாலையில் நிறுவியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப நாள் இந்த நியூஸ்லேயும் ஃபோட்டோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நுரைச்சோலை அனல் மின் நிலையம். அதை பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிது. ஓகே, நீங்களும் உங்களுக்கு டைம் ஒன்று கிடைச்சிருந்தா இந்த பக்கம் வாங்க. புத்தளத்துலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்துட்டு போகலாம். இந்த அழகிய கடற்கரையும் அழகிய காட்சிகளையும் பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.